டிரைவருங்களில் புகழ்ந்து பேசியிருக்கிறவங்களும் பார்த்துருக்கோம். கொஞ்சம் டிரைவருங்களை சரியாக மதிக்காதவங்களையும் பார்த்துருக்கோம். நான் எல்லாரையும் தப்பாக சொல்லலை, மதிக்காதவங்கன்னு சில பேர் அப்படி இருக்கலாம். ஆனால் நல்லா மதித்து பார்த்து டிரைவர் புகழ்ந்து பேசுகிறவங்கள சிலரை தான் பார்க்க முடியுது. நேற்று அப்படி ஒருத்தரை பார்த்தேன். நம்ம வாழப்பாடியில் ஒரு தனியார் ஸ்கூல் டிரைவர் ஏதோ ஒரு வேலையாக வாழப்பாடி டவுனுக்கு அமைச்சிருக்காங்க. பார்த்து ரிட்டர்ன் போகிறப்போ ஒரு பஸ்ஸில் லேசாக இடிச்சிருச்சு, கீழே விழுந்துட்டார், கையில் அடிபட்டுருச்சு, உயிருக்கு எந்த சேதமும் இல்லை, நல்லா இருக்கார். இதை கேட்டு சக டிரைவருங்கெல்லாம் ஸ்கூலில் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. அந்த ஓனரும் கிளம்பி வந்துருந்துருக்காரு. நீங்கள் வேணாம் சார் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள்னு சொல்லி விட்டுட்டு டிரைவருங்க வந்து பார்த்து அவர் சரி பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காரு. இருந்தாலும் மனசு கேட்காம வந்துட்டார். நீங்கள் எங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் தானே உங்கள் உசுரு, ஸ்கூலில் எங்களை நம்பி பேரண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, ஆனால் நாங்கள் உங்களை நம்பி தான் அனுப்புகிறோம். நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நாங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது ஒன்றுனா நான் வராமல் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு எதாவது வேணுமான்னு சொல்லிவிட்டு அந்த டிரைவரெல்லாம் கேட்டுட்டு நீ எத்தனை நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கோ, சரி பண்ணிட்டு வா அப்படின்ட்டாரு. பட் சின்ன கீரல் கூட அவர் மேலே உள்ளலை, இருந்தாலும் லேசாக அடி தான். இருந்தாலும் அவர் பதட்டப்பட்டு வந்து எவ்வளோ அக்கறையாக பொறுப்பை பார்த்து காசு கொடுத்து அமுச்சுட்ருக்காரு. கூட வந்த டிரைவருங்களுக்கெல்லாம் இருந்தாங்க ஏதாவது டீ செலவு சாப்பாடு செலவு சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுவுமே வேண்டாங்க அப்படின்ட்டு இருக்காரு. இல்லை எனக்காக வந்தீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ணி கொடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு என்ன வேணும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அந்த டிரைவருங்கெல்லாம் ஒரு நிமிஷம் கண் கலக்கிட்டாங்க. இன்னும் சில எமோஷனலாம் பேசினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டிரைவருங்களில் சில பேர் வெளியில் போனால் கூட ரூம் எடுத்து கூட தரமாட்டாங்க, காரிலே படுத்துக்குவாங்க, கொசுக்கடியில் படுத்துக்குவாங்க. டிரைவருங்களை ரொம்ப பெருமையாக பேசி பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நம்ம சாதாரணமாக டிரைவர்னு சொல்கிறோம், அவங்க ஆனால் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறாங்க. அவர் உயிரையும் பார்த்துக்கணும், எதிர வரல உயிரையும் கவனமாக பார்த்துக்கணும், கூட பயணம் பண்ணுறவங்களோட உயிரையும் பத்திரமா பார்த்துக்கணும். எத்தனை உயிரை காப்பாற்றுவார். இவரை கடவுளுக்கு ஒரு படி மேலேனே சொல்லலாம் டிரைவருங்களை.